பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு அருட்பணி என்பதாகும். அருட்பணி, கர்த்தரின் வேதனையில் பங்கு பெறுதல். மிஷன் ஷேரிங் காட்ஸ் பெயின். இந்த தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த தியானம் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், நாம் ஏற்கனவே சென்ற வாரம் அறிவிப்பிலே சொன்னோம், வருகிற செப்டம்பர் மாதம் அதனுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை நாம் காஸ்பல் சண்டையாக ஆசரிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் கோடன்குளம் இன்னும் கீரன்குளம் என்கிற இந்த பகுதிகளை மையமாக வைத்து பல்வேறு கிராமங்களுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு பிரயாசப்பட்டு இருக்கிறோம். அங்கு இருக்கிறதான அன்பு குருவானவர்கள் அதற்கு ஒத்தாசை செய்திருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த பகுதி நமக்கு திருநெல்வேலி திருமண்டலத்தை சார்ந்த பகுதியாக இருந்தாலும் நாம் சென்று வருவதற்கு சற்று எளிதான முறையில் இருக்கிறபடியினாலே நாம் அந்த பகுதியை தெரிவு செய்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் தயவு செய்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டதான ஒரு பணியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் கர்த்தர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே உண்டாக்கி இருக்கிறார், வளர்த்திருக்கிறார். கிறிஸ்தவ மரபிலே நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், கிறிஸ்தவனாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு சில கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு இஸ்லாமியன் தன்னுடைய கடமைகள் என்று சொல்லி 5 காரியங்களை குறிப்பிடுகிறார்கள். அதில் ஒன்று, எப்படியாகிலும் வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் மெக்கா மதீனாவுக்கு சென்று வர வேண்டும். அதற்காக வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உழைத்து பணத்தை சேர்ப்பதற்கு ஆயத்தப்படுவார்கள். அதுபோல நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்திலே பல்வேறு சமய நம்பிக்கைகளை உள்ள மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று அவர்கள் என்ன கடமைகளை குறித்திருக்கிறார்களோ அதை தங்களுடைய வாழ்நாளிலே நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் நாம் நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிற கடமைகளை செய்வதற்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோம் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செயல்முறைப்படுத்துவதற்கென்று நமக்கு தருகிறதான அந்த சமயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கடந்த ஆண்டு ஆண்டவருடைய கிருபையினாலே பண்ணைவிளை பகுதியை சுற்றிலுமாயிருக்கிறதான கிராமங்களுக்கு நாம் சென்று வந்தோம். சபையார் மிகுந்த உற்சாகத்தோடு நீங்கள் பங்கு பெற்றீர்கள். அதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அதுபோல வருகிற செப்டம்பர் மாதத்திலும் நடைபெறுகிற இந்த அருட்பணி ஞாயிறு, இல்லை என்றால் காஸ்பல் சண்டே, நாம் கண்டிப்பாக குடும்பமாக உற்சாகமாக எல்லோரும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிப்போம். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நமக்கு வேதம் பல்வேறு பெயர்களை நமக்கு சொல்லி நாம் நம்மை அழைத்துக் கொள்வதற்கு நமக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கிறது. விசேஷமாக
நம்மை நாம் விசுவாசிகள் என்று சொல்லி அழைக்கிறோம், இல்லை என்றால் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறோம். மட்டுமல்லாமல் பல்வேறு பெயர்களை நாம் நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், இல்லை என்றால் கிறிஸ்துவின் மந்தை, திருச்சபையின் ஆடுகள், இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் சொல்லிக்கொள்ள முடியும். நான் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவன், இல்லை என்றால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், மீட்கப்பட்ட ஜனம், இப்படி எத்தனையோ பெயர்களை நாம் நமக்கு வைத்துக் கொள்ளலாம். வேதம் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறது, இது எல்லாத்தையும் தாண்டி, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை சத்திய வேதம் இன்னொரு கண்ணோட்டத்திலே பார்க்கிறது. அது என்னன்னா, நம்ம எல்லாரும் யாரா? கிறிஸ்துவின் பங்காளிகள். We are all the partakers of Christ. இயேசுவினுடைய பங்காளிகள். இப்ப பங்காளிகள்னா வேற, இன்னொரு விஷயத்திலே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பங்காளிகள் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் 2 சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. வேதம் எவ்வாறு குறிப்பிடுகிறது சொன்னால், we are all partakers. உலக பிரகாரமான பங்காளித்துவம் உண்டு, அதற்கு என்ற பெயர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர் ஒன்று, அது வேற. பார்ட்டேக்கர்ஸ் வேற. பார்ட்னர் என்று சொல்லிக்கூடி வரக்கூடியவர் தன்னுடைய வியாபாரத்திலேயோ அல்லது மற்ற எந்த காரியத்திலேயோ அவர்கள் ஒரு உடன்படிக்கையோடு இணைவார்கள். அந்த உடன்படிக்கை நிறைவேறின உடனே பிரிந்து விடுவார்கள். இது உலக பிரகாரமான பங்காளித்துவம். ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த பார்ட்டேக்கிங் என்கிறதான இந்த விஷயத்தில் இது எவ்வாறு நம்மால் புரிந்து கொள்ளப்படும் சொன்னால், we are all participants. நாம் எல்லோருமே பங்கு பெறுகிறவர்கள். எதிலே பங்கு பெறுகிறவர்கள்? கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்கு பெறக்கூடியவர்கள். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதனால சந்தோஷப்படுங்கள். பேதுரு அப்படித்தான் சொல்லுகிறார். 1 பேதுரு 4:13 நாம் அதை வாசிக்கிறோம். நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படிக்கு. அப்படின்னா களிகூர்ந்து மகிழுவதற்கான நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நீங்கள் களிகூர்ந்து மகிழ நேரிடும். அதுக்கு முன்னால கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, கொஞ்சம் சஃபரிங் இருக்கு, கொஞ்சம் பாடுகள் இருக்கு. அந்த பாடுகளை நீங்கள் கடந்து செல்லும் போது மறந்து விடாதீர்கள், நீங்கள் களி கூறக்கூடிய நாள் வரும். மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவை எதிர்கொள்ளக்கூடிய நாள் வரும். அந்த நாளுக்காக இப்பொழுது இருக்கிறதான இந்த பாடுகளை கடந்து செல்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். 1 பேதுரு 1:7 வாசிக்கிறோம், இது மகிமைக்குரியது, மகிமைக்கடுத்த காரியம். கிறிஸ்துவின் மகிமையிலே பங்கு பெறுவதற்காக நம்மை அழைத்து செல்லக்கூடியதான ஒரு கருவியாக இருக்கிறது. ஆகவே இந்த கிறிஸ்துவின் வேதனையிலே பங்கு பெறுதல், பாடுகளிலே பங்கு பெறுதல் என்பது நமக்கான ஸ்லாக்கியமாக கருத வேண்டும். இயேசுவின் அல்லது இயேசுவின் நாமத்திற்காக சில பாடுகளை சகிக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அது எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம், அது எனக்கு கிடைத்ததான மகிழ்ச்சிக்கு ஏதுவான காரியம். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் கிறிஸ்தவனா இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்துடக்கூடாது. இப்படியெல்லாம் வேதனைப்படணும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனே. நான் கோயிலுக்கு வந்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனை, அதனால இப்ப கோயிலுக்கே வர்றதில்லை, இப்படி சொல்லுகிறவர்களையும் நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் படுகிற பாடுகள் அல்லது கிறிஸ்துவின் நாமத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிறதான இந்த சிரத்தை, இந்த ரிஸ்க், இது நம்மை மகிமைக்கு அழைத்து செல்லும். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். என்னவென்றால், போலிகிராப் என்று சொல்லி ஒரு பேராயர் இருந்தார். அந்த பேராயர் 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அப்பொழுது கிறிஸ்தவம் இன்னும் ரோமன் பேரரசினுடைய அரசாங்க மதமாக மாறவில்லை. எனவே ரோம பேரரசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்திலே எபேசு பட்டணத்திலே அவர் தங்கியிருந்து ஊழியம் செய்தார். அவர் ஒரு பேராயராக தன்னுடைய காலத்தை நடத்தி கொண்டிருந்தார். இப்பொழுது ரோம சிப்பாய்கள் அவரை பிடித்து விட்டார்கள். நீங்க இயேசு என்கிறவருடைய பெயரிலே ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ரோம தேவதைகளுக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்,
ஆகவே நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள், உங்களுக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போலிகிராப் என்கிறதான அந்த பிஷப் போலிகிராப் என்பவர் பிடிபட்ட அந்த நேரத்திலே அவருடைய வயது 84 வயது. கொஞ்சம் வயசு கிடையாது, 84 வயது. இந்த 84 வயது நிரம்பிய முதியவர். அவரை அழைத்து சென்று கைது செய்து அங்கே அதிகாரிகள் முன்பாக அமர வைக்கிறார்கள். ஒரு அதிகாரி அவரை ரொம்ப மரியாதையாக நடத்தினான். ஐயா, நீங்க உட்காருங்க, இங்க வயசுல என்னை விட ரொம்ப பெரியவர், நீங்க உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உங்களுடைய சங்கிலிகள் இப்பொழுது கலட்ட எடுக்கப்படும், நீ இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த வேலையை இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போங்க, இதுவரையிலும் நீங்கள் செய்த உங்களுடைய ஊழியத்தை இனி நான் செய்ய மாட்டேன், இதுவரைக்கும் இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே அதை நிப்பாட்டுங்க, இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று நீங்கள் பிரச்சாரித்துக் கொண்டிருந்தீர்களே அதை நிறுத்துங்க, போதும். உங்களுடைய வயது கருதி இந்த வயசான காலத்தில் நீங்க ஏன் கஷ்டப்படணும்? பயங்கரமான சித்திரவதைகள் இருக்கிறது, அதையெல்லாம் அனுபவிக்க முடியாது உங்களால, தயவு செய்து நீங்க அதை விட்டுருங்க. அப்பொழுது அந்த பிஷப் போலிகிராப் அவர்கள் எழும்பி சொன்னார்கள். என்ன சொன்னார்னா, எனக்கு வயசு 84 வயது ஆகிறது, இந்த 84 வயது 84 வருஷங்களை நான் கழித்திருக்கிறேன், இந்த 84 வயது வரையிலும் என்னை ஒரு நாள் கூட என் தேவன் கைவிட்டதில்லை, இந்த 84 வருஷத்திலும் ஒரு இமைப்பொழுது கூட தேவன் எனக்கு ஒரு துரோகமும் செய்ததில்லை. அந்த கடவுளை நீங்க சொல்றீங்கிறதுக்காக நான் விட்டுட்டு போக முடியுமா? நீ என்ன செய்யணுமா செய். ஊருக்கு நடுவிலே கழுமரத்திலே அவரை கட்டினார்கள், தீயிட்டு கொளுத்தினார்கள், உயிரோடு எரித்தார்கள். இது நடந்த வரலாறு. எதற்காக அவர்கள் தங்களுடைய ஜீவனை அற்பமாக எண்ணி இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி பறைசாற்றினார்கள்? அவர்கள் பெற்றிருந்த அனுபவம், தேவனோடு அவர்களுக்கு இருந்த அன்பு. இன்றைக்கு அன்பு தணிந்து போனதனால்தான் இன்றைக்கு சுவிசேஷம் பரம்ப முடியவில்லை. சுவிசேஷம் எழும்பி செல்ல முடியாதபடிக்கு நம்மை தடை செய்வது எது என்றால் தேவன் மீது உள்ள அன்பு மாத்திரமே. ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருக்காக ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லி வாயளவிலே சொல்லிவிட்டு அதை செயல்முறைப்படுத்தும் பொழுது பாடுகள், வேதனைகள் என்று சொல்லி வரும் பொழுது அந்த கிறிஸ்துவின் வேதனைகளை பங்கெடுப்பதற்கு நாம் மறுக்கிறோம் என்றால் அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி இந்த கிறிஸ்துவின் வேதனையிலே நாம் பங்கெடுக்க முடியும்? ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களோடு சொல்லி கடந்து செல்ல இருக்கிறேன். சீக்கிரமாக பேசி முடிக்க முயற்சி செய்கிறேன். தயவு செய்து ஆழ்ந்து கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த டெக்ஸ்ட்ல இருந்து மட்டும்தான் நான் உங்களோடு பேசுகிறேன். முதலாவதாக, நாம் கிறிஸ்துவின் வேதனையிலே எப்படி பங்கு பெற முடியும் என்று சொன்னால், அவரை அறிகிற அறிவினால் பங்கு பெற முடியும். கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்மிலே இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் வேதனையிலே நாம் எளிதாக பங்கு பெற முடியும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஏசாயாவினுடைய அனுபவம் இங்கே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏசாயா பெற்றுக்கொண்டதான ஒரு அனுபவம் என்ன? தேவாலயத்திற்குள்ளே செல்கிறான். தேவாலயத்திற்குள்ளே சென்ற உடனே அங்கே தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை பார்க்கிறான். அந்த தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை பார்த்த உடனே அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு வார்த்தை எழும்புகிறது. அதற்கு முன்பாக அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடிகிறது. என்ன சொல்றாரு? கர்த்தர் பேசுகிறார், நான் யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த வார்த்தைகள் தேவனுடைய வேதனையான வார்த்தை, அவருடைய உள்ளத்தின் குமுறல் என்றுதான் இதை நான் சொல்லுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, டாக்டர் ஜான் மேக்கார்த்தர் என்று சொல்லி ஒரு பெரிய வேத பண்டிதர் உண்டு. அவர் பரிசுத்த வேதாகமத்தை எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த வேதாகமம் இருக்கிறதே, இது எழுத்துக்களால் நிரம்பிய ஒரு புத்தகம் அல்ல,
தேவாதி தேவனுடைய மனதின் வேதனையினால் நிரம்பிய புத்தகம். இது எதால் நிரம்பி இருக்கிறது? தேவனுடைய வேதனையினால் நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய அங்கலாய்ப்பு இங்கே எழுத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உள்ளத்தின் குமரல்கள் இங்கே எழுத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய இருதயத்தின் வேதனையிலே பங்கு பெறதான் நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அந்த 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது உசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை அங்கே ஏசாயா பதிவு செய்திருக்கிறார். உசியா ராஜா மரணமடைந்த வருஷம். அப்போ நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், இந்த ஏசாயா அதுவரையிலும் உசியா ராஜாவை பார்த்து கொண்டிருந்தான். ஆகா, எவ்வளவு பெரிய ராஜா, எத்தனை மகத்துவம் நிறைந்த ராஜா, எவ்வளவு மகிமையான ராஜா. இப்பொழுது மரணமடைந்து விட்டான், இனி அவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. இப்ப ஆலயத்திற்கு வாரான். ஆலயத்துக்கு வந்த பிற்பாடுதான் தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். ஐயோ, நான் தவறாக இதுவரைக்கும் நினைச்சிட்டேனே. இந்த ராஜா இந்த உலக பிரகாரம் மனுஷனுடைய மகிமையை பார்க்கிலும் தேவன் எத்தனை மகத்துவமானவர், தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தெய்வம், அவர் எவ்வளவு மகிமை நிறைந்த தெய்வம். ஒரு புதிய உணர்த்துவித்தலை அவன் அனுபவிக்கிறான். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஆலயத்திற்குள்ள வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராமல் தேவனுடைய வேதனை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆலயத்திற்குள்ள வந்து தேவனுடைய ஆராதனையிலே பங்கு பெற்று மனதார தேவனை வழிபட்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனோடு உறவு கொள்ளுகிறதான அந்த ஒரு நிலையை அடையாமல் தேவனுடைய இருதயத்தின் வேதனையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த இடத்திலே ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆராதனை இந்த ஏசாயாவை ஒரு புதிய தீர்மானம் எடுக்க வைத்தது. என்ன நடந்தது? 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சேராபீன்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் தங்களுடைய செட்டைகளினால் தங்களை மறைத்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒவ்வொரு கேராபீனுக்கும் எத்தனை செட்டைகள் இருந்தது? 6 செட்டைகள். 2 செட்டைகளால் கண்களை மூடி, 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் பறந்து, 2 செட்டைகளால் கால்களையும் மூடிக்கொண்டார்கள். இது நமக்கு எதை காண்பிக்கிறது? ஆராதனை என்றால் ஆராதிக்கிற இடத்துல தேவன் மாத்திரம்தான் மகிமைப்படணும். இந்த கேருபீன்களும் சேராபீன்களும் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டது, தங்களை மறைத்து கொண்டது. தங்களுக்கான புகழையோ பெருமையோ அல்லது தன்னுடைய முகத்தை கூட காண்பிப்பதற்கு அது தகுதியற்றது என்பதை உணர்ந்து கொண்டது. தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டது. 2 செட்டைகளால் பறந்து தேவனை மகிமைப்படுத்தின. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று. 3வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஆராதிக்கும் போது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்திய விதம் எவ்வாறு இருந்ததாம்? ஒருவரை ஒருவர் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்கள். ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆராதனையில அதுதான் தேவை. ஒருவரை ஒருவர் அங்கீகரிக்க நம்மால இயல முடியவில்லை. ஆனால் நான் ஆலயத்திலே வந்து ஆராதிக்கிறேன், பிரயோஜனமே இல்லையே. கோயிலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற எனக்கு பிடிக்காது, நான் ஒரு பக்கமே திரும்ப மாட்டேன், நான் ஆல்டர் மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பிரயோஜனம் இல்லை, பயன் இல்லை. ஆராதனையினால எந்த ஒரு சின்ன சலனமும் நம்முடைய இருதயத்தில் ஏற்படாது. ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆதி திருச்சபை முதல் நூற்றாண்டு, அந்த முதல் நூற்றாண்டிலே சொல்லப்பட்ட விசுவாச பிரமாணம், அதை நாம் இன்றும் பயன்படுத்துகிறோம். நம்முடைய சபைகளிலே என்னவென்று பயன்படுத்துகிறோம்? அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் என்று சொல்லி ஒரு விசுவாச பிரமாணம் இருக்கிறது. மொத்தம் எத்தனை விசுவாச பிரமாணம் இருக்கு? திடப்படுத்தல் படித்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்னைக்கோ படிச்சிட்டோம், அதுவும் மறந்து போச்சு. முதல்ல அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணம்,
அதனாசியஸ் விசுவாச பிரமாணம். 3 விசுவாச பிரமாணங்கள் இருக்கிறது. அதனாசியஸ் விசுவாச பிரமாணம் பண்டிகை காலங்களிலே வாசிக்க வேண்டும். அதுக்கு நேரம் இருக்காது, அதனால நம்ம அதை வாசிக்கிறதே இல்லை. அதனால அதனாசியஸ் விசுவாச பிரமாணம்னு ஒன்று இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ 2 விசுவாச பிரமாணங்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பரிசுத்த நற்கருணை ஆராதனையிலே நிசேயா விசுவாச பிரமாணம், இதர நாட்களிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணம்னு அதுக்கு பேர் ஏன் வந்ததுன்னு சொன்னா, அது முதல் நூற்றாண்டிலிருந்தே சொல்லப்பட்டு வருகிறது. அந்த முதல் நூற்றாண்டிலே அவர்கள் அந்த விசுவாச பிரமாணத்தை எவ்வாறு சொன்னார்கள், ஒரு குறிப்பிலே படித்தேன், ஒரு வரலாற்று குறிப்பிலே. இப்ப நம்ம எல்லாரும் அந்த விசுவாச பிரமாணத்தை எப்படி சொல்றோம்? நிறைய பேர் விசுவாச பிரமாணம் சொன்ன உடனே கண்ணை என்ன செஞ்சுக்கிறது? மூடிக்கிட வேண்டியது. கண்ணை எதுக்கு மூடணும்? ஜெபம் பண்ணும்போது மூடணும். விசுவாச பிரமாணம் சொல்லும்போது கண்ணை மூடணும்னு யார் சொல்லி கொடுத்தா? அது கிடையாது. ஏன்னு சொன்னா, அது விசுவாச அறிக்கை, கன்ஃபெஷன். நம்ம மனசுக்குள்ள, நம்ம இருதயத்திற்குள்ள என்ன விசுவாசம் இருக்கிறதோ அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இப்ப ஆங்கிலிக்கன் ட்ரெடிஷனா மாறிட்டு, அதனால எல்லாரும் எங்க பார்த்து நம்ம விசுவாச பிரமாணத்தை சொல்றோம்? ஆல்டரை பார்த்து சொல்றோம். ஆதி திருச்சபையிலே முதல் நூற்றாண்டிலே விசுவாச பிரமாணத்தை எப்படி சொன்னாங்க தெரியுமா? இந்த பக்கம் இருக்கிறவங்க பூரா எழும்பி இந்த பக்கம் நிக்கிறவங்களை பார்த்து திரும்பி நிக்கணும். இந்த பக்கம் நிக்கிறவங்க எல்லாரும் எழும்பி அந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து என்ன செய்யணும்? திரும்பி நிக்கணும். எல்லாரும் ஒரு கையை தூக்கிக்கிடணும். ஒரு கையை தூக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இவர் அங்க பார்த்து சொல்லணும், அவங்க இவங்க பார்த்து சொல்லணும். இதுக்கு பேர் தான் என்னது? விசுவாச அறிக்கை, விசுவாச பிரமாண அறிக்கை. ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொல்லுதல். இன்றைக்கும் கத்தோலிக்க திருச்சபையில ஒரு அருமையான ஒரு பகுதி உண்டு. என்னன்னு சொன்னா, நாம் நம்முடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு சாமியார் சொல்லுவார். உடனே எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் சொல்லுவாங்க. நம்ம சபையிலையும் கொண்டு வந்தோம். சிஎஸ்ஐ ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் அதை கொண்டு வந்தோம். நாசரேத் போன்றதான பண்டிகை, திருமண்டல பண்டிகை காலங்களிலே அதை சொல்வது உண்டு. ஆனால் வழக்கத்தில் அது இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் நம்ம அதை செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பமாவது நம்ம என்ன செய்வோம்? ஒருத்தர் பார்த்து உங்களுக்கு சமாதானம். பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க, பேசவே மாட்டோம், ஆனால் சமாதானம் சொல்லித்தான் ஆகணும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கு தயங்கினால் நாம் தேவனுடைய இருதயத்தின் வேதனையை கேட்க முடியாது. இதையெல்லாம் பார்த்த பிற்பாடு தேவனுடைய மகிமையை காண முடிந்தது அவனாலே. இதுக்கப்புறம்தான் அவனுக்கு ஒரு சுத்திகரிப்பின் பணி நடைபெறுகிறது. அவனுடைய நாவை தொட்டார், அவன் சுத்திகரிக்கப்பட்டான். அவன் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடுதான் தேவ சத்தம் செவிகளிலே விழுகிறது. யார் நம்முடைய காரியமாய் போவான்? இந்த அனுபவங்கள் எல்லாம் இல்லாம ஆண்டவருடைய வேதனையின் குரலை நீங்களும் நானும் கேட்கவே முடியாது. ஏசாவினுடைய வாழ்விலே ஆண்டவர் அவனை தொட்டது அப்படித்தான். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் பாரத்தை அவனோடு கூட பகிர்ந்து கொள்ள முடிந்தது. உடனே கீழ்ப்படிந்தான். நான் போகிறேன், நம்முடைய வேதனையிலே பங்கு பெறுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கேன் ஆண்டவரே, நான் போகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை அறிந்து கொண்டு அவருடைய வேதனையிலே பங்கு பெறுவது அவசியமாயிருக்கிறது. இரண்டாவதாக, தேவனை, அவருடைய வேதனையை எப்படி நாம் பங்கு பெற முடியும் என்று சொன்னால், அவரை புரிந்து கொண்டால். அறிந்து கொண்டால் வேதனை, அறிந்து கொண்டால் வேதனை அறிந்து கொள்ளலாம். அது ஆராதனையிலே தேவனை அறிகிற அறிவிலே பெருக முடியும். பவுல் சொன்னாரு, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாத்தையும் என்னவா நினைச்சிட்டேன்? அற்பமும் குப்பையுமாக எண்ணிவிட்டேன். அப்ப எதனால இழக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்க? அவரை அறியணும். அப்ப அவரை அறிகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தல் அவசியமாக இருக்கிறது. இப்போ ஒரு புரிதலுக்குள்ளாக வர வேண்டும். நாம் தேவனை புரிந்து கொண்டால்தான் அவருடைய வேதனையிலே நாம் பங்கெடுக்க முடியும். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் அனனியா என்கிறதான தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க.
நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். சவுல் பவுலாக மாறுகிறான். இந்த 9ஆம் அதிகாரத்திலே ஒரு மிகப்பெரிய ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் உருவாகிறது. எதிர்பாராத ஒரு மாற்றம் சவுலுடைய வாழ்விலே உண்டாகிறது. அந்த மாற்றம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், சவுலாக இருந்த மனிதனை பவுலாக மாற்றுகிறது. இப்பொழுது சவுலாக இருந்த அந்த மனிதனை குறித்து மக்கள் புரிந்து கொண்டிருக்கிற புரிதல் என்னவென்றால், இவன் கொலைகாரன், இவன் கிறிஸ்தவர்களை தேடி தேடி கொலை செய்யக்கூடியவன், இவன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவன், இவன் நம்முடைய ஜனங்களுக்கு எதிரி என்கிற சிந்தை சாதாரண விசுவாசியிலிருந்து தீவிரமாய் கர்த்தரை அறிவிக்கிறதான தீர்க்கதரிசி வரையிலும் காணப்பட்டது. அனனியாவிடத்திலே தேவன் சென்று அவனோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே வந்து பேசும்போதும் அனனியா என்ன செய்யல? அதை ஏற்றுக்கொள்ளல, அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லுகிற பதில், ஆண்டவரே இவன் எல்லாரையும் கொலை செஞ்சுக்கிட்டே வாரான், எல்லாரையும் கட்டி போடுறான், திருச்சபையினுடைய நிம்மதியை குலைத்துக் கொண்டிருக்கிறான், சபையாரை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறான், இவனை பத்தி பேசுறீரே, நாங்க இவன் நாசமா போகணும், இவன் ஒளிந்து போகணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமே, எங்க ஜெபத்தை நீர் கேட்கலையே, இவன் அழிஞ்சிட்டான் நல்லா இருக்கும் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நீர் என்னமோ இவனைத்தான் கூட்டிட்டு வாரீரு. பாருங்க, கர்த்தருடைய செய்கைகள் வித்தியாசமான முறையிலே நடைபெறும் பொழுதும் அதை புரிந்து கொண்டு செயல்படும் போது நாம் கிறிஸ்துவின் வேதனையிலே பங்கெடுக்கிறோம். கிறிஸ்துவனுடைய வேதனையிலே பங்கெடுக்கக்கூடியதான விஷயங்கள் பல நேரங்களிலே நமக்கு பிடிக்காததாக இருக்கும். நமக்கு பிடிக்காத விஷயங்களை நாம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் அனனியா புரிந்து கொண்டான். தேவனுடைய வார்த்தைகளின்படி அவன் சென்று அங்கே சவுலுக்காக வேண்டுதல் செய்கிறான். நீ போய் ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ண உடனே அவன் குணமடைவான். அவனை நான் வச்சிருக்கிற, அவனுக்காக நான் வைத்திருக்கிற பிளான் ரொம்ப பெருசு, ஒரு பெரிய ஒரு மாற்றம் அவனால் நிகழப்போகிறது. அவனை கொண்டு நான் செய்ய இருக்கிறதான என்னுடைய பணிகள் மிக தீவிரம். நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு. அந்த போய் செய்ய வேண்டிய ஜெபத்தை கூட செய்யறதற்கு யோசித்தான் அனனியா. ஆனால் கர்த்தருடைய வேதனையிலே பங்கெடுப்பதற்கு அவன் தயங்கவில்லை. உடனடியாக கீழ்ப்படிந்தான், அதற்கு ஒப்புக்கொண்டான். எனவே சென்று அங்கே சவுலாக இருந்த பவுலை ஆசீர்வதித்து ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் தாமதமின்றி கிறிஸ்துவை, இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி என்ன செஞ்சான்? பிரசங்கித்தான். தாமதமே பண்ணல, எந்தவித லேட்டும் பண்ணல, உடனே எழுந்தான். இன்று வரைக்கும் அநேகருக்கு ஆச்சரியமான காரியம் அதுதான். ஒரு சவுல் திடீரென்று பவுலாக மாறுகிறான், தாமதிக்கவே இல்லை. எந்த நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டும், எந்த நம்பிக்கையை ஒன்றுமில்லாமல் போக செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ அதற்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் அவனால் எப்படி செயல்பட முடிந்தது? இன்று வரைக்கும் நிறைய ஜனங்களுக்கு, நிறைய வேத பண்டிதர்களுக்கு அது புரியாத புதிராகவே காணப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுதான் அவன் தேவனோடு வைத்துக் கொண்டதான அந்த என்கவுண்டர், ஆண்டவரை சந்தித்த விதம். உடனடியாக அவனாலே தேவனுடைய வேதனையை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆண்டவர் வேதனையோடு அவன்கிட்ட சொல்றாரு, நீர் யார்? சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாயிருக்கும். தயவு செய்து வேதத்தை ஆழ்ந்த கண்ணோட்டத்தோடு வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இங்க வேத வசனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய குமுறல்கள், தேவனுடைய வேதனையின் வெளிப்பாடுகள். அதை அந்த புரிதலோடு படிக்கும் பொழுது நாம் முழுமையாக தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு நேர் எதிராக தேவன் செயல்படுவார். எல்லாரும் நினைச்சாங்க இந்த சவுல் அழிஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும், எவ்வளவு தொல்லை பண்ணுதான், எவ்வளவு துன்பப்படுத்துறான், திருச்சபைக்கும் சுவிசேஷத்திற்கும் விரோதமாக அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், எப்படியாவது அவன் அழிஞ்சு போயிட்டா நல்லா இருக்குமே. ஆண்டவர் அவனை தான் கூட்டிட்டு வர்றாரு.
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை தான் தேவனுடைய வேதனையில் பங்கு பெறுதல். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் விதமான எண்ணத்தோடு இருக்கலாம். கீழ்ப்படியில வார்த்தைகளை மதிக்கவில்லை, ஞானம் இல்லை, அறிவில்லை, படிப்பில்லை, எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியல. ஆனால் ஆண்டவர் நாம் எதை நெகட்டிவா நினைக்கிறோமோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே பெரிய அதிசயங்களை, பெரிய அற்புதங்களை செய்வார். நாம் எதிர்பாராத நன்மைகள் அவர்கள் மூலமாக நம்முடைய குடும்பங்களுக்கு வரும், நம்முடைய திருச்சபைக்கு வரும். இதை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் ஒருவனை முன்குறித்து விட்டால் அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் ஆண்டவர் அவன் மூலமாக சபையை கட்டுவார். அவன் மூலமாக திருச்சபையின் எதிர்காலத்தை நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்க பண்ணுவார். மத்தேயு 3:9 சொல்லுகிறது, கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். எது கடினம்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் ஆபிரகாமின் பிள்ளையாய் மாற்றுவார். எது ஒன்றுக்கும் உதவாது நினைக்கிறோமோ அதை தேவன் ஆபிரகாமின் பிள்ளையாக மாற்றுவார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதை புரிந்து கொள்ளுவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்கிறோமா? அதுதான் தேவனுடைய வேதனையிலே பங்கெடுக்கிற காரியம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதனையிலே நாம் பங்கெடுக்கலாம். அவருடைய வேதனையிலே பங்கெடுப்பது நம்மை மகிமைக்கு அழைத்து செல்லும், மகிழ்ந்து களிகூற பண்ணும். அதற்கு ஆயத்தமாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நிறைவாக கர்த்தருடைய வேதனையிலே பங்கு பெறுவதற்கு நாம் ஒரு மனதோடு இருக்க வேண்டியது அவசியம். ஒரு மனதுடன் பங்கு பெறுதல். லூக்கா 10:2 வாசிப்போம். அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். 1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் 2 பேராக அனுப்பினார். ஊழியத்துக்கு போகும்போது தனியா போகக்கூடாது. எப்படி போனோம்? 2 அல்லது 3 பேராக போக வேண்டும். அவ்வாறு போக வேண்டும் என்று சொல்லப்பட்டதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னு சொன்னா, அவங்க 2 பேர் ஒருமனப்பட்டால் அவங்க எங்க போறாங்களோ அங்க ஆண்டவருடைய அற்புதம் நடக்கும். அந்த 2 நபர்கள் ஒருமனப்பட்டு சென்றால் தேவன் அங்கே ஒரு பெரிய காரியத்தை கிரியை செய்வார். 2 பேருக்கு நடுவிலே இருக்கிறதான ஒரு மனம் மிக அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 18:19, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற போகிறதான எந்த காரியத்தை குறித்தாகவும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். 2 பேர் ஒருமனப்பட்டா போதும். செப்டம்பர் மாதம் ஊழியம், 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். யாராவ என்ன இருந்துட்டு போட்டும். அவங்க சொல்றதான அந்த விஷயங்கள், ஜெப குறிப்புகள், அதை நினைச்சு கவலையப்படாதீங்க. ரொம்ப பெரிய வியாதியை சொல்லலாம், உலகம் சொல்லும் அந்த வியாதி குணமே ஆகாது. அந்த வியாதி யாருக்கு வந்ததோ 6 மாசத்துல செத்து போயிருவாங்க, 3 மாசத்துல செத்து போயிருவாங்க. கொடிய வியாதியை சொல்லுவார்கள், மிக மோசமான போராட்டமான ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். நெவர் மைண்ட், அதை பத்தி கவலையப்படாது. வேதம் சொல்லுகிறது, அந்த வீட்டுக்குள்ள போனீங்களா சமாதான வாழ்த்து சொல்லுங்க. அந்த வீட்டுக்கு சமாதான வாழ்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வீட்டை நாங்கள் வாழ்த்துகிறோம், இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அடுத்ததாக அவங்க எவ்வளவு கடுமையான காரியத்தை சொன்னாலும் சிலர் அந்த ஜெப குறிப்பை கேட்ட உடனே தளர்ந்துரும். ஐயோ, நம்ம தான் ரொம்ப உலகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இந்த அம்மா சொல்றதை பார்த்தா நம்ம இவங்க இதை பார்த்துக்கலாம், நம்ம எவ்வளோ பரவாயில்ல போலுக்க, இவங்கெல்லாம் என்னைக்கு சரியாகிறது. அந்த ஜெப குறிப்பை சொன்ன உடனே நம்ம ஜெபம் பண்ணி இதெல்லாம் சரியாகுமா அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதனால தான் ஆண்டவர் 2 பேரா போங்க, 2 பேர் ஒருமனப்படுங்கள், நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது நடக்கும். நீங்க எதை குறித்து ஜெபிக்கிறீர்களோ அதை தேவன் செய்வார். ஏன்னா செயல்பட போறது நீங்க இல்ல, பரலோகத்தின் தேவன் செயல்படுவார். இப்பொழுதே உங்களை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். தயவு செய்து வருகிற அந்த சுவிசேஷ ஞாயிறில் எந்த வீட்டுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்றீங்களோ, உங்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வீட்டிலே சென்று சமாதான வாழ்த்தை சொல்லி அந்த குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, ஒருமனைப்பட்டு செய்யுங்க. கண்டிப்பாக தேவன்
அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இப்போ ஒரு ராங் இன்டர்பிரேஷன் இருக்கு, அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். வாசித்த இந்த 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தனது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் மற்ற பகுதிகளிலே வாசிக்கும் பொழுது பவுல் சபையாரிடத்திலே நிறைய வேண்டுகோள் வைக்கிறார். மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதும் போது 1 தெசலோனிக்கர் 5:25 சொல்லுகிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்க ஊழியத்தை நல்லா செய்யணும், அதுக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கர் 3:2 பார்க்கிறோம், துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மற்றவரிடத்துல சொல்றாரு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எபேசியர் 6:20 பார்க்கிறோம், தைரியமாய் சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்க வாக்கு கொடுக்கப்படும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்காக எங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிடுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க. ஆனால் சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் யாருமே ஊழியத்துக்கு உங்க பிள்ளைகளை அனுப்புங்கன்னு என்ன செய்யல, ஜெபிக்கல. அதற்காக அவர்கள் யாரும் வேண்டிக் கொள்ளவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது இந்த இடத்துல? இயேசு என்ன சொல்லுகிறார்? 10:2 அறுப்புக்கு எஜமானை என்ன எதுக்காக அனுப்பணுமா? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள், அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி யாருக்கிட்ட சொல்றாரு? அறுப்பின் பணியை செய்தவர்களிடத்திலே சொல்லுகிறார். இன்றைக்கு தவறான உபதேசம் என்னன்னு சொன்னா, நான் மிஷனரியா போக மாட்டேன், நான் மிஷனரி ஊழியத்திற்கு கொடுப்பேன், நான் என் பிள்ளைங்களை ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டேன், ஏதாவது ஒரு கோயில் கட்டுவதற்கு ரூபா கொடுப்பேன். இன்றைக்கு இந்திய மிஷனரி சங்கங்களினுடைய கூட்டமைப்பு நமக்கு சொல்லுகிறது, இந்தியாவை சந்திப்பது கடினமாகிக் கொண்டே போகிறது. இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க யாரும் ஊழியத்துக்கு போறதில்லை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி சம்பாதிக்கலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம், நம்முடைய கணக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு காலத்திலே ஒரு இந்த பகுதியில் இருந்து மிஷனரி ஊழியங்களை செய்யும்படி எழும்பியதான அந்த வேகம் இன்றைக்கு இல்லை. ஏன்னா மிஷனரி ஊழியங்களுக்கு செல்வதற்குண்டான அந்த ஊக்கம் இன்றைக்கு குறைந்து விட்டது. இதை நான் ஒரு குறையாக சொல்லவில்லை. IMA என்கிறதான ஒரு அமைப்பு இருக்கிறது, இந்தியா மிஷன்ஸ் அசோசியேஷன் சொல்லி. அந்த அசோசியேஷன்ல நான் மிஷனரியாக பணியாற்றிய காலத்தில் ஏறக்குறைய 900 மிஷனரி சங்கங்கள் அதிலே அங்கமாக இருந்தது. அந்த 900 மிஷனரி சங்கங்களுக்குள்ளாகவும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது பல்வேறு கேள்விகளை அவர்களிடத்தில் கேட்டார்கள். அந்த பல்வேறு கேள்விகளுக்கும் மிஷனரிகள் பதிலளித்தார்கள். அதுல ஒரு கேள்வி, நீங்க மிஷனரியா வேலை செய்து ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு உங்க இடத்துல உங்க பிள்ளைங்களை கொண்டு வருவீங்களா, உங்க பிள்ளைகளை மிஷனரிகளா மாற்றுவீங்களா? ஒருத்தர் கூட அதுக்கு பதிலே சொல்லல. ஒருவர் கூட என்னுடைய பிள்ளையை மிஷனரியா மாற்றணும்னு அவங்க விரும்பவே இல்லை. இதுதான் இன்றைய நிலை. ஆண்டவர் சொல்றாரு, அறுப்புக்கு எஜமானை ஆட்கள் அனுப்பும்படி அறுப்பின் எஜமானை அறுப்பின் பணிகளை ஈடுபட்டு இருக்கிற நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் செய்யணும். நான் என்னுடைய வாழ்க்கை முறையை எனக்கேற்றாற்போல் அமைத்துக் கொள்ளுவேன், எனக்கேற்றாற்போல் நான் அதை செய்து கொள்ளுவேன். ஆனால் ஊழியம் நடக்கணும், ஊழியத்தை தாங்கணும், வைக்கணும், அப்படி இருந்தா ஆண்டவர் சந்தோஷப்படு. ஏமாளி கிடையாது ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளைகளே, யார் அதற்காக ஜெபிக்க முடியும்? அதுக்காக நீ ஜெபிக்க கூட முடியாது. ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம், ஊழியத்தில் எதிர்ப்பு இருக்கு, அதுக்காக ஜெபம் பண்ற வைக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய சபையிலே ஜனங்களை எழுப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம அனுப்பணும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காலங்கள் குறைவாக இருக்கிறது. நம்முடைய நாட்கள் இப்பொழுது வேறு பக்கமாக திசை திரும்பி போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஊழியத்திற்கென்று செல்லக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையே குறைந்து கொண்டு வருகிறது. இங்க மாத்திரம் சொல்லல, முழு தமிழகத்திலும் இருக்கிறதான திருச்சபைகளில் இருந்து ஊழியத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. அது மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆகவே
நாம் ஒரு மனதோடு பங்கு பெறுதல் என்பதை விட ஒரு மனதோடு ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படுவோம். அதற்காக வேண்டிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். திருச்சபைக்காக வேண்டிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். திருச்சபைக்காக நாம் மன்றாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கான தேவை நமக்கு உண்டு. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அந்த காரியத்திலே நாம் முனைப்போடு செயல்பட அழைக்கப்படுகிறோம். நாம் மிஷனரி இயக்கங்கள், மிஷனரி பணிகள், இவைகளுக்கென்று நம்முடைய கரங்கள் அதன் மேலே இருக்கும் பட்சத்தில் நம்ம தைரியமாக கேட்கலாம், ஆண்டவரே இன்னும் அறுப்புக்கான ஆட்களை அனுப்பும். அதில் டச்சே பண்ணாமல் தூரமாக தள்ளி நின்றுக்கிட்டு ஆண்டவரே என் இந்தியா சந்திக்கப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு முன்பாக செய்யப்படுகிற கேலிக்கூத்தாக இருக்கும். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அருட்பணி என்கிறதான சுவிசேஷ பணியில உம்முடைய வேதனையை புரிந்து கொண்டவர்களாக உம்முடைய திருவுள சித்தத்திற்கு உகந்த காரியங்களை செய்வதற்கென்று எங்களை அர்ப்பணிக்க நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உமக்கு கீழ்ப்படியத்தக்கதான சிந்தையை எங்களிலே தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.